எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு வெஜிடபிள் சூப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பேன் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 3 பூண்டு பொடியாக நறுக்குனது அதை சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. அது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதையும் பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 5 பீன்ஸு சின்ன சின்னதாக நறுக்குனது அதை சேர்த்துக்கலாம். ஒரு கேரட் பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம். இது 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் வெந்ததும் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வைங்க. அப்போ தான் பீன்ஸ், கேரட், கார்ன் எல்லாம் நல்லா வெந்துடும். அதே சமயத்தில் 1/2 கப்பு தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து நல்லா கரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை இதில் ஊற்றிடலாம். ஊற்றி ஒரு 1 மினிட் போல் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் 1 ஸ்பூன் மிளகு எடுத்து நல்லா இடித்து க்ரஷ் பண்ணிவிட்டு இது கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ நமக்கு வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலாக நம்ம மிளகு பவுடர் சேர்த்துக்கிறத விடையும் இந்த மாதிரி அந்த டைமில் நீங்கள் இடித்து போட்டிங்கன்னா சூப்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட வெஜிடபிள் சூப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மாதவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.